செந்தில் கவுண்டமணி காமெடியில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து இந்த கேள்வி கேட்குறது நடக்கும். கவுண்டமணிகிட்ட செந்தில் கேள்வி கேட்பார், இதுனா என்னென்ன அதுனா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பார். கவுண்டமணி வந்து ஏதோ ஒன்றுக்கு தான் சரியாக விளக்கம் கொடுப்பாரு, பல நேரம் அப்படியே ஓட்டி விட்டுருவார். அது ரொம்ப நல்லா காமெடியாக இருக்கும். அது என்ன சார் கொள்ளு தாத்தானா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரையை கொலை பண்ணி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. இதை வந்து ரொம்ப சுலபமாக விளக்கிக்கிறதுக்காண்டி நான் ராகுல் காந்தி எடுத்திருக்கேன். ஆனால் அவங்க வந்து நேரு அவர்களுக்கு பெண் குழந்தை தான், இருந்தாலும் நம்ம அப்படியே போயிடுவோம். அது நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச முகமாக இருக்கனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ராகுல் காந்தியோட அப்பா ராஜீவ் காந்தி, அவங்க பாட்டி வந்து இந்திரா காந்தி, சரிங்களா? பாட்டியோட அப்பா நேரு இருக்கார்ல, அவர் வந்து கொள்ளு தாத்தா. ராகுல் காந்திக்கு நேரு வந்து கொள்ளு தாத்தா. அதுக்கப்புறம் நேருவோட அப்பா வந்து ராகுல் காந்திக்கு எள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தானா பாட்டியோட தாத்தா வந்து எள்ளு, பாட்டியோட அப்பா வந்து கொள்ளு. அரிசி உளுந்து பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு இதையும் ஏன் விடுவானே? கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு பஞ்சாயத்து வந்துச்சு. கொள்ளு கொஞ்சம் பெருசாக இருக்குதா, இது வந்து தாத்தாவோட அப்பா. எள்ளு இது வந்து தாத்தாவோட தாத்தா, இன்னும் சின்னதாக இருக்குல்ல, அந்த தலைமுறை அப்படியே சின்னதாக போகுதுல, அதுக்காண்டி இந்த பெரியது சிறியதுன்றதுக்காண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஜோதிடத்துலேயும் இது இருக்குது. கொள்ளு வந்து கேதுவுக்கு காரகம், எள்ளு வந்து சனியோட காரகம். ரெண்டுமே முதுமையோட சம்மந்தப்பட்டு இருக்குது. நம்ம தமிழ் பண்பாட்டில் இந்த தலைமுறை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இருக்கேன், என்னோடய அப்பா இருக்கார், அவர் அப்பான்னு கூப்பிட்றான். என்னோடய அப்பாவோட அப்பா வந்து நான் பாட்டன் பாட்டி அப்படி சொல்லணும். அப்புறம் அவங்களோட பெற்றவங்களை வந்து பூட்டன் பூட்டி, அதாவது என் அப்பாவோட தாத்தா பாட்டியை வந்து நான் வந்து பூட்டன் பூட்டி அப்படி சொல்லணும். எங்கள் தாத்தாவோட பாட்டன் பாட்டி இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நான் வந்து ஓட்டன் ஓட்டி அப்படி சொல்கிறது. அப்புறம் வந்து அதுக்கடுத்த தலைமுறை வந்து சேயோன் சேயோல் அப்படின்றாங்க, சேயோன் சேயோல். அதுக்கப்புறம் உள்ள தலைமுறை வந்து 7வது தலைமுறை வந்து பரன் பறை. பரன்னா ஆணை விழிக்கிறது, தாத்தான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பரன். பறைன்றது பெண்ணை விழிக்கிறது, பாட்டின்னு சொல்கிறோம்ல அதான் பெண்ணை விழிக்கிறது, அதான் பரம்பரை. 7வது தலைமுறை. எங்கே நம்ம ஒரு ஆளை எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க, அங்கேருந்து நம்ம 7வது ஆளாக நிற்கிறோன்னு வச்சுங்க, அதான் 7 தலைமுறை தான் பரம்பரை அப்படின்னு சொல்லி. பரம்பரையானா 7 தலைமுறையா அப்படின்னு அர்த்தம்.